குழந்தை கடத்தல் மற்றும் விற்பனை விவகாரம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் மலை கிராமங்களில் ஆய்வு செய்ய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அமுதா உள்ளிட்ட 3 பேரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி கிடைத்துள்ளது. ராசிபுரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற செவிலியர் அமுதா குழந்தை விற்பனை தொடர்பாக பேசிய ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவ்விவகாரத்தில் அமுதா, அவரது கணவர் ரவிச்சந்திரன், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகேசன், தரகர்கள் அருள்சாமி, லீலா செல்வி, ஹசினா, பர்மின் பானு ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கள ஆய்வு மேற்கொண்ட நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கொல்லிமலை பகுதிகளில் பிறப்பு விழுக்காடு அதிகரித்து இருப்பதையும் குழந்தை விற்பனை ஜரூராக நடந்திருப்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதன் எதிரொலியாக கொல்லிமலை பவர்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்களாக பணியாற்றி வரும் ராணி, இளையராணி, தனலட்சுமி ஆகியோரிடம் நாமக்கல்லில் உள்ள அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அமுதா, ரவிச்சந்திரன், முருகேசன் ஆகியோரிடம் முதல்கட்ட விசாரணை மேற்கொள்வதற்காக நாமக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதிபதியிடம் சிபிசிஐடி மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி 3 பேரையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். இந்த விவகாரத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் மலை கிராமங்களில் 3 குழந்தைகளுக்கு மேல் உள்ள பெற்றோர் மற்றும் பிறப்பு விகிதம் அதிகரிப்பு குறித்து ஆராய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே குழந்தை விற்பனை விவகாரம் தொடர்பாக கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதியில் விசாரணை நடத்த சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அத்துறையின் செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் ரகுவரன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது இந்த தகவலை அவர் கூறினார். மேடம், ஒன்றும் இல்லை, இந்த கொல்லிமலையில நிறைய விஷயம், இந்த குழந்தைகள் விற்பனை விஷயம் நடந்திருக்குல்ல மேடம், அது தொடர்பா நம்ம ஏதாவது விசாரணை வேற எந்தெந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் மேடம்? Committee already we have given a police complaint and police inquiry is going on. Okay madam. And other than that, we have also ordered an inquiry by the joint director. Okay madam. And we have constituted teams who are verifying each baby with the parents. இதனிடையே கொல்லிமலை தென்கரை பவர்காடு பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். இந்த 2 சுகாதார நிலையங்களில் அதிக அளவு பிறப்பு பதிவாகி உள்ள சூழலில் மருத்துவமனை பதிவுகளில் உள்ள தகவலையும் பெற்றோரிடம் வளர்க்கப்படும் குழந்தையும் அதிகாரிகள் ஆராய உள்ளனர்.